உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நமது பிஎம்டி மீடியாவில் ஒரு காணொளி பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது ஐயாத்துரை பாண்டியன் அவர்கள் மீது தேவையில்லாத விமர்சனங்களை யாரும் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக. அப்போது அவர் மேலே உண்மையான குற்றச்சாட்டுகள் இருந்துச்சுன்னா யாராவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதன் பேரில் இருமன்குளத்தைச் சேர்ந்த அண்ணன் பெரியதுரை அவர்கள் நேற்று இரவு நம்மகிட்ட பேசியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அண்ணனை நம்ம பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஐயாத்துரை பாண்டியன் அவர்கள் பண்ணுறதுல ஒரு சில தவறுகள் இருக்குது, சமூகத்துக்கு விரோதமாக தான் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாப்புல. அதனால தான் அண்ணனை எடுக்க வந்திருக்கோம். முதல்ல அண்ணனை பற்றி சொல்லிக்குவோம். அண்ணன் நீண்ட காலமாக இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி மீட்பு விஷயத்தில் அந்த மீட்பு குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்து நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாரு. அதுபோக வெளியில் தெரியாத ஒரு களப்போராளி. அவர் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஐயாத்துரை பாண்டியனை பற்றியும் இந்த கல்லூரியோட வரலாறு பற்றியும் நம்மகிட்ட சொல்கிறாரு. வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. ஆனால் இந்த தேவர் எஜுகேஷ்னல் சொசைட்டிங்கிறது எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு, இதோட வரலாறு என்னென்ன? தம்பி, தேவர் எஜுகேஷ்னல் சொசைட்டி 1971 அதாவது அந்த சொசைட்டியோட பதிவு பார்த்தீங்கன்னா 78/1971. இந்த சொசைட்டி மேலநீலிதநல்லூர் இந்த சொசைட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது இதோட பேரண்ட் சொசைட்டி அப்படிங்கிறது வேறு. அந்த சொசைட்டியை மறைச்சி இந்த சொசைட்டி உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? அதனால் இந்த சொசைட்டி இந்த கல்லூரியை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுக்கு மேலே நிர்வாகம் பண்ணிட்டு வந்திருக்கு. அதாவது இப்படி பண்ணிக்கிட்டு வர்ற காலகட்டத்தில் பொன்னையாத்தேவர் காலம் வரைக்கும் அந்த கல்லூரியோட நிர்வாகமும் அந்த கல்வியும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வியும் தரமாகவும் சரியாகவும் தான் போய்கிட்டு இருந்தது. அதனால் இது இந்த கல்லூரி சமுதாயத்துக்காக, அதாவது மூக்கையாத்தேவர் முக்குளத்தோருக்கு மூன்று பகுதியில் 3 கல்லூரியை முத்துராமலிங்கத்தேவர் பேரில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் அரசியல் கூட்டணி அமைச்சு அந்த அரசியல் கூட்டணி அடிப்படையில் இந்த உரிமைகளை பெற்று இந்த கல்லூரியை அமைச்சிருக்காங்க. அதை இந்த சங்கம் இயக்கிக்கிட்டு வருது. அதாவது தேவர் எஜுகேஷன் சொசைட்டி இது நிர்வாகம் பண்ணிட்டு வருது. இதை பார்த்தீங்கன்னா பொன்னையாத்தேவர் காலம் வரைக்கும் அது சரியாக தான் போய்கிட்டு இருந்தது. அதில் பெரிய எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தரமான கல்வி, எல்லா விஷயமும் சரியாக தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் அவர் இறப்புக்கு பிறகு ரமாதேவி என்ற அவருடைய 2வது தாரம் அதை காலப்போக்கில் ஒட்டுமொத்த எந்த நோக்கத்துக்காக இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலிருந்து முற்றிலும் விலகி இந்த பகுதியோட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்காக கல்வி வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட கல்லூரியோட நோக்கத்தை முற்றிலும் அதை தடமாறி வேறு போக்கில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்த விளைவு அந்த வந்த பாதையின் விளைவாக கடந்த 2017 என்ன செஞ்சாங்கன்னா மொத்தமாகவே இந்த கல்லூரியவே நிர்வாகத்தை மாற்றி கொண்டு போகிறதுக்கு அந்த தேவர் எஜுகேஷன் சொசைட்டியில் ஒரு அமெண்ட்மெண்ட்டு, ஒரு அந்த பயலால் ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. சட்ட திருத்தம் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சொசைட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ் அதிகப்படியாக இருக்கிறதுனால இந்த சொசைட்டிக்குள்ள இதெல்லாம் நிர்வாகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால, இதை நிர்வாகம் பண்ணுறதுக்கான சிரமம் இருக்கிற சூழ்நிலைனால இதே மாதிரி நோக்கம் உடைய இன்னொரு சொசைட்டியோட இந்த சொசைட்டியவும் இந்த சொசைட்டி சார்ந்த ப்ராப்பர்ட்டியவும் மெர்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ரெசல்யூஷனோட நோக்கம் என்னென்னா, அந்த அம்மா, அதாவது ரமாதேவி என்பவர் கேரளாவில் நாயர் சமூகத்தை சார்ந்தவங்க. இந்த நாயர் சமூகங்கிறது கேரளாவில் என்எஸ்எஸ் அப்படிங்கிற நாயர் சர்வீஸ் சொசைட்டிங்கிற ஒரு மிகப்பெரிய, இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கத்தை வச்சுருக்கு. அந்த சங்கத்துக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த நிறுவனத்தோட, அந்த சங்கத்தோட இந்த சொசைட்டியை அங்கே இணைச்சிட்டாங்க. இணைக்கிறதுக்கான ரெசல்யூஷன் போட்டாங்க. இணைக்கிறதுக்கான சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இது அங்கே அலுவலகத்தில் பணிபுரிந்துக்கிட்டு இருந்த சிலர் நமக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் அந்த போராட்ட களத்தை நாங்கள் கட்டமைக்கும். அதுபோக பணி நியமனங்களையும் அந்த காலகட்டத்திலே பணி நியமனங்களையும் குழப்பங்கள், நம்ம சமுதாயத்துக்கு முன்னுரிமை தரலை, அந்த இடஒதுக்கீடு கூட நமக்கு தரலை அப்படிங்கிற குழப்பங்களும் பிரச்சனைகளும் அங்கே உருவாகிட்டு இருக்குது. அப்போ இதை இந்த தகவல்கள் வெளியே வரும்போது நாங்கள் முன்னாள் மாணவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் எல்லாம் கூடி பேசுகிறோம். அப்போ இதை சரி செய்யணும், இது நமக்கான கல்லூரி, இது நம்மளை விட்டு நம்ம மண்ணை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்தில் அந்த கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சில பேராசிரியர்களும் ஓய்வு பெற்ற பேராசிரியர்களும் தொடர்பு கொண்டு இதுக்கான கட்டமைப்பு, இதை மீட்பை உருவாக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை நாங்கள் பரிமாறுகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சமுதாயத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்களை ஒவ்வொருத்தரையாக போய் சந்திக்கிறோம். அப்புறம் சமுதாய அமைப்பு தலைவர்களையும் ஒவ்வொருத்தரையாக சந்திக்கிறோம். எல்லார்ட்டையும் ஆதரவு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்.
இந்த ஆதரவு கேட்டுக்கிட்டு வர்ற காலகட்டத்திலேயே அதாவது 2018 மார்ச் 17 இந்த ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க. அதுக்கு கடைசிகளில் தான் போடுறாங்க, 17 கடைசிகளில். 18 மார்ச்லேயே நாங்கள் வந்து அது அந்த ஒவ்வொரு அமைப்பு தலைவர்களும் சமுதாய முக்கியஸ்தர்கள்ட்டையும் உதவி கேட்டு தகவலை சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் திரு ஐயாத்துரை பாண்டியன் ஏவிகே கல்வி நிறுவனத்தினுடைய பிரசிடெண்ட்டு திரு ஐயாத்துரை பாண்டியன் அவர்களையும் வந்து நாங்கள் சந்தித்து இந்த பிரச்சனையை சொல்கிறோம். அவரும் அதை ஒத்துக்கிட்டு நானும் உங்கள் கூட பயணிக்க வரேனுங்கிற இதை சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அதையும் இது பண்ணிக்கிட்டோம். அப்படி சொல்லும்போது அப்போ எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே யாரெல்லாம் சந்திரிச்சோமோ அவங்களெல்லாம் தகவல் கொடுத்து ஒரு மீட்டிங், அதாவது திருநெல்வேலியில் ஐயாத்துரை பாண்டியனுடைய ஹோட்டல், பெரிய ஹோட்டல், அந்த புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது, அந்த ஹோட்டலில் வச்சு 2018 மார்ச் மாதம் வந்து முதல் கூட்டம் நடத்துகிறோம். ஐயாத்துரை பாண்டியன் தலைமையில் தான் கூட்டம் நடத்துகிறோம். அந்த கூட்டத்துக்கு வந்து வெறும் 27 பேர் வந்திருந்தோம். அந்த கூட்டத்துக்கு அந்த 27 பேர்கிட்டையும் பொன்னையா தேவரோட குடும்பத்தை சார்ந்த முதல் தாரத்தோட மருமகன் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. மற்றபடி சில முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் அதில் பாதி பேருக்கு மேலே அங்கே இருந்திருந்தோம். அப்போது அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, அதாவது ஐயாத்துரை பாண்டியன் தரப்பில் இருந்து எல்லாரும் தகவல் பேசி முடிச்சோன்னா ஐயாத்துரை பாண்டியன் இறுதியாக கேட்டார், இந்த கல்லூரி அந்த ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் வந்திருக்காங்க, இந்த கல்லூரியை மீட்டு அவங்ககிட்ட ஒப்படைக்கணுமா இல்லை ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு கொண்டு வரணுமா அப்படிங்கிறத ஐயாத்துரை பாண்டியன் கேட்டார். இல்லை ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாரோட கருத்தாக இருந்தால் அப்போ எல்லாரும் ஒரு விதமாக இதை தீர்மானமாக எழுதி எல்லாருமே இங்கே கையெழுத்திடணும். அதே மாதிரி இந்த போராட்ட களத்துக்கு இன்றைக்கி 27 பேர் வந்திருக்கவங்க இந்த கல்லூரி மீட்டு இறுதி வரைக்கும் இந்த களத்தில் யாரெல்லாம் இருப்பீங்க அதை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற சில உத்தரவாதமான வார்த்தைகளையும் அந்த இடத்துல ஐயாத்துரை பாண்டியன் தான் பதிவு செஞ்சார். அப்படி போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் அடுத்த கட்டமாக முதல் கட்டமாக சங்கரங்கோயில் தாலுகா அலுவலகம், அப்புறம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், இது எல்லாத்துக்குமே சட்டப்படியான மனுக்களை நாங்கள் கொடுக்குறோம். இந்த நிர்வாகத்தை சரி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எல்லா இடத்துக்கும் மனு கொடுக்குறோம். இந்த மனுக்கள் எல்லாமே பரிசீலனையிலையும் விசாரணையிலையும் இருந்துகிட்ருக்கு. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட அது பணி நியமனங்கள் தொடர்ந்து இதே காலகட்டத்தில் பணி நியமனங்கள் மேலே வழக்கு தொடுத்து வழக்குகள்னால எல்லா வழக்குகளுமே நமக்கு சாதகமான வழக்குகள் போய்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஐயாத்துரை பாண்டியன் வந்து பல போராட்டங்கள் முன்னெடுக்கும், அவரை வச்சு தான் முன்னெடுக்கும். அதில் பெருவாரியாக அந்த காலகட்டத்தில் அவர் தான் பொருளாதார நிதி கொடுக்குறாரு. அந்த நிதி வந்து எல்லா தரப்பும் கொடுக்குறாங்க. பெருவாரியான நிதி வந்து அவர்கிட்ட இருந்தால் வாங்குகிறோம். அவர் தான் அதில் முன்னெடுத்து நிறைய நிதி கொடுத்து அந்த போராட்ட காலத்துக்கான நிதி செலவு உங்களுக்குன்னு கொடுக்கல, அந்த போராட்ட கல்லூரிக்குன்னு தான் கொடுக்குறாரு. எங்களுக்குன்னா நாங்கள் மீன்ஸ் போராட்ட குழுக்கு நிதி கொடுத்து போராட்டத்துக்காக தான் கொடுக்குறாரு. ஆனால் அது தலைமை அன்னைக்கு காலகட்டத்துக்கு அவர் தலைமை தான், சரியா? அவர் தலைமையில் தான் அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் அதுக்கு செலவு, அது போக நம்ம சமுதாயத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்கிட்ட எல்லாருமே நன்கூட வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். போராட்ட களங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சங்கரங்கோயிலில் பயணியர் விடுதி முன்பாக உண்ணாவிரத போராட்டம், அப்புறம் தெற்குரத வீதியில் ஆர்ப்பாட்டம், இப்படி போராட்ட களங்கள் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் சட்ட போராட்டங்களும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வழக்கும் போய்கிட்டு இருக்குது. வழக்குக்கும் பெருவாரியான நிதி கொடுத்துருக்கிறாரு. வழக்குக்கான நிதியும் அவர் பெருவாரியாக கொடுத்துருக்கிறாரு. இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்குது. இப்படி போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் 2018 ஆரம்பித்து 19 தான் வழக்குகள் தீவிரமாக போய்கிட்டு இருக்குது. அப்புறம் 20 வரும்போது அரசியல் களத்துக்கு அவர் போகணுங்கிற முடிவை அவர் எடுக்கிறாரு. அப்போ அரசியல் களத்துக்கு அவர் பொது அரசியல் களத்துக்கு போகணுங்கிற முடிவை அவர் எடுக்கும்போது அவரோட நோக்கம் அரசியலுக்கு போகுது அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எங்களை கூப்பிட்டு கல்லூரி மீட்புங்கிற விஷயத்தை இன்னுமே நீங்கள் பார்த்துக்கோங்க, இதில் நாம் இது பண்ண முடியாது. இதுக்காக இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்காக நாங்கள் என்ன செஞ்சோம்னா, அவர் தலைமையில் போகிறதுக்காக ஒரு சங்கம், பதிவு பெற்ற சங்கம் ஒன்று இருக்குது, தேவர் கல்வி நலச்சங்கம்னு ஒரு சங்கத்தை பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு அவர் தலைவராக இருக்கார், சமரசார் வந்து செயலாளராக இருக்கிறாரு, அதில் நான் வந்து பொருளாளராக இருக்கேன். அந்த சங்கத்தின் அடிப்படையில் தான் போராட்ட காலம் எல்லாம் கட்டமைச்சு வந்துக்கிட்டே இருந்தோம். வர்ற காலகட்டத்தில் அவர் வந்து அதாவது அரசியலை நோக்கி போகிறாரு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரை இணைக்கிறார். அந்த இணைகிறதுக்கு முன்னாடியே இனிமே வந்து கல்லூரி மீட்பு விஷயங்களில் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க, இது நம்ம இது பண்ண முடியாது, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் அதனால் சரி ரைட்டுன்ட்டு அவங்க பேராசிரியர்கள்ட்ட சொல்லிட்டாங்க, எங்கள்கிட்ட எல்லாரும் சொல்லிட்டாரு, விலகிட்டாச்சு எல்லாருமே. அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க, இதில் நான் நேரடியாக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்போலேருந்து அவர்கிட்ட மீட்பு குழுங்கிற அந்த கட்டமைப்பு அவரை விட்டு விலகிருச்சு. ஆனாலும் விலகினாலும் அந்த ஐயாத்துரை பாண்டியன் கூட அவர் கூட இளைஞர்கள், இந்த கல்லூரி முன்னாள் மாணவர்கள் இளைஞர்கள் இந்த கல்லூரி மீட்பில் பயணித்தோம்ல, நாங்கள் அவரோட அரசியல், அதாவது இங்கேருந்து சென்னையில் அவர் கட்சியில் சேர்றதா இருந்தாலும் சரி,
அவர் கூட்டங்கள் நடத்துகிறாலும் சரி, அதாவது கொரோனா காலத்தில் நிவாரணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவர் கூட எல்லா உதவிகளுக்கும் அவர் கூட நாங்கள் தொடர்ந்து அவர் கூட நாங்கள் பயணிச்சுக்கிட்டே இருந்தோம். நானோ தம்பி பசுபதி பாண்டியனோ, அவர் ஆணையூர் பால், இப்படி பல பேர் இந்த மீட்பு குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே அவருக்கு உதவியாக பல இடத்துக்கு நாங்கள் அவர் கூட பயணிச்சுக்கிட்டே இருந்திருக்கோம். ஆனால் கல்லூரி மீட்பை விட்டு அவர் விலகினாலும் நாங்கள் அவருக்கு பல உதவிகளை அவர் கூட ஒன்றா இருந்து செஞ்சுட்டே இருக்கோம். இந்த உதவிகளுக்கு அவர் முழுமையாக விலகிட்டாரு. நீங்கள் கல்லூரி மீட்பையும் பார்க்குறீங்க, அவருக்கான உதவியும் நாங்கள் அவர் இந்த சமூகத்தில் உள்ள ஒரு ஆள் அப்படிங்கிற நம்ம சமுதாயத்தை சேர்ந்த உதவியும் பண்ணாரு, நமக்கு உதவி பண்ணியிருக்காருங்கிற நன்றி கடனுக்காக, சமுதாயத்துக்கு உதவி பண்ணியிருக்காரு நன்றி கடனுக்காக அவர் கூட நாங்கள் தொடர்ந்து பயணிச்சிருக்கோம். அவருக்கு நிறைய இதுகள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு கட்டத்தில் அவர் அரசியல் நிலைப்பாட்டை ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விதமாக மாற்றும் போது அது ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த அவரை மட்டும் பாதிக்கிறதில்லை, அவர் கூட பயணிக்கிற எல்லாருக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும், சமுதாயத்துக்கும் அது பின்னடைவு. அப்படிங்கிறதுனால எங்களுடைய அவர் கூட நாங்கள் போகிறத நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டோம். இதுதான் எங்களுக்கும் அவருக்குள்ள பிரிவினை. மற்றபடி கண்டிப்பாக அது வரத்தானே தெரியும். ஏன்னா திமுகவில் போகும்போது அதில் ஒரு சார்பு ஆதரவு இருப்பாங்க, அடுத்து அமமுக வராரு, அடுத்து அதிமுக வரும்போது ஒட்டுமொத்தமாகவே எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஆமாம் ஆமாம், அதனால பிரிவினைகள் வரும். ஆனால் அவர் விலகிட்டான்னு போயிடுறாரு, அது உங்களோட தனிப்பட்ட இவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அமைப்புகளில் இருக்கும்போது அதுக்கு ஆதரவான ஆள் எதிர்ப்பான ஆள் எங்களையும் அந்த பார்வையில் பார்க்காங்க. அப்போ நம்மளுடைய நோக்கம் சமுதாயத்துக்கு இந்த கல்லூரியை மீட்டு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு, இந்த கல்லூரிக்கு வளர்ச்சியும் உருவாக்கி கொடுக்குறது தான் எங்களுடைய முதல் நோக்கம். அதுதான், அந்த நோக்கத்தில் தான் நம்ம அவர் கூட பயணித்தோம். அதே மாதிரி நாங்கள் பயணித்த காலகட்டத்தில் எங்கள் தனிப்பட்ட எந்த விஷயத்துக்கும் அவர்கிட்ட எந்த உதவியும் நாங்கள் நாடினதில்லை. நாங்கள் அவர்கிட்ட எந்த விஷயத்தையும் நாங்கள் இது பண்ணதே கிடையாது. கல்லூரி சார்ந்த விஷயம் தவிர மற்ற விஷயத்த நாங்கள் எங்களுக்குன்னு சொல்லி எதுவுமே தனிநபர்களுக்கு எந்த உதவியும் நமக்கு யாரும் கேட்டதில்லை. இதுதான் நடந்த முறைகள், சரியா நடந்த விஷயங்கள் இதுதான். இது தடமாறி போயிட்டாரு, சரி தடமாறின்னு சொல்ல விட அவரோட விருப்பப்படி போயிட்டாரு. அவரோட விருப்பம் அதை நம்ம தடமாறி நம்ம சொல்ல முடியாது, அது அவருடைய விருப்பம். அவர் அங்கே போயிட்டாரு. நம்ம நோக்கங்கிறது கல்லூரியை மீட்கிறது மட்டும்தான். சமுதாயத்துக்கான நிலைப்பாட்டில் மட்டும் தான் நம்ம நிற்க முடியும், அதை தாண்டி நம்ம போக முடியாது. கண்டிப்பா சமுதாயத்துக்கு எந்த அரசியல் கட்சி உதவி செஞ்சாலும் அதை சார்ந்து வேணா நம்ம இருக்கலாம். கண்டிப்பா ஏன்னா சமுதாய நலன் மட்டும்தான். இப்போ எங்கள் மீட்பு குழுவோட கொள்கை என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த மீட்பு குழுங்கிறது அதே சங்கம் நீங்க சொன்னீங்களா, அவரை தலைவரை வச்சு கல்வி நல சங்கம். அந்த சங்கம் இப்போதைக்கு அது செயல்படாம இருக்கு. இப்போ மீட்பு குழுங்கிற கட்டமைப்புல நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். அந்த கல்வி நலச்சங்கிறது இப்போதைக்கு செயல்படாம இருக்கு. ஏன்னா அவர் விலகிக்கிட்டனால, அவர் தான் தலைவர், அவர் விலகிக்கிட்டனால தலைமை இல்லாம அந்த சங்கத்தை செயல்படுத்த முடியாது. அதனால இப்போ மீட்பு குழுங்கிற கட்டமைப்புல நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். எங்களுடைய மீட்பு குழுவோட ஒவ்வொருத்தருடைய கொள்கையும் கோட்பாடும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்துக்கு ஒரு நலன் இருக்கு அப்படின்னா மூக்கையத்தவர் மாதிரி சமரசம் ஆக்கிடுவோம். சமுதாயத்துக்கு விரோதமாக இருந்தால் அது நம்ம சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அது எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அது மாற்று சமுதாயமாக இருந்தாலும் சரி, பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாதிரி, நேதாஜி மாதிரி சமரசம் மற்றும் யாரை வேணாலும் நாங்கள் எதிர்ப்போம். அதில் எந்த துளியும் பின்வாங்க மாட்டோம். நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் தகுதியான தரமான ஆட்கள் தான். நாங்கள் எதுலேயும் சோடவாயான ஆட்கள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கல்லூரி விஷயத்தில் 100% நியாயமாகவும் நேர்மையாகவும் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், சரியா, சமுதாய நலனுக்காக. இது எங்களுடைய கொள்கை. இப்போதைக்கு நடக்கிற அந்த உறுப்பினர் சேர்க்கையும் அதை தொடர்ந்து ஐயாத்துரை பாண்டியன் அவர்கள் செய்த தவறும் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மக்களுக்கு. அதாவது இப்போ உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது இதை பார்த்தீங்கன்னா இது 2019 தொடுக்கப்பட்ட வழக்கு. எப்படி யார் தொடுக்கிறாங்க? நம்ம மீட்பு குழு சார்பாக நம்ம மீட்பு குழுவில் இருக்கிற பாலசுப்ரமணியங்கிற பேரில் வழக்கு தொடுக்கிறோம். ஓகே. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மீட்பு குழு, அதாவது அந்த காலகட்டத்தில் கல்வி நலச்சங்கம் ஐயாத்துரை பாண்டியன் தலைமையில் இருக்கிற போது நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோன்னா, நம்ம சமுதாயத்தை சேர்ந்த அனைவரும் இந்த சங்கத்தில் உறுப்பினர் ஆகணும்னு சொல்லி இப்போ நம்ம எல்லாம் இங்கே பதிவாளர்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, இதே மாதிரியான டிடி வச்சு டிடி எடுத்து நம்மளுடைய உறுப்பினர் விண்ணப்ப படிவத்தை பதிவு தபாலில் கிட்டத்தட்ட நான் ஆயிரக்கணக்கான பதிவு தபாலை கல்லூரியோட கல்வி சங்கத்துக்கு இப்போ இருக்கிற தேவர் எஜுகேஷன் சொசைட்டி அலுவலகத்துக்கு நம்ம ரமாதேவி செக்ரட்டரிங்கிற அட்ரஸில் நம்ம அனுப்புகிறோம். அங்கே அனுப்பப்பட்ட அத்தனை தபாலும் திருப்பி அனுப்பப்படுது. அந்த திருப்பி அனுப்பப்பட்ட தபாலை மறுபடியும் நம்ம மாவட்ட பதிவாளருக்கு அனுப்புகிறோம். மறுபடியும் அது திருப்பி வருது. அந்த அடிப்படையில் நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறோம். அந்த வழக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்த வழக்கு, அதோட தீர்ப்பு கடந்த மாதம் 30ஆம் தேதி அதுக்கான தீர்ப்பு வருது. கடந்த 30ஆம் தேதி இல்லை, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துங்க, எனக்கு தேதி சரியாக ஞாபகம் இல்லை. அந்த தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கடந்த 30ஆம் தேதியிலேருந்து உறுப்பினர் சேர்க்கை நடக்கு. அதாவது தனி அலுவலர் அந்த சங்கத்துக்கு அந்த சங்கம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா
இதில் வந்து என்னென்னா அந்த கேஸ் போட்டவருக்கே இந்த இப்படி தேர்தல் நடக்குங்கிறத முன்னூட்டி அறிவிக்காமல் திடீர்னு அறிவிச்சிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை? கேஸ் போட்டவருக்கே அப்படிலாம் இல்லை. கேஸ் போட்டவர் மீட்புக்குள்ள ஒன்றதானே இருக்காரு. அதான் சொல்கிறேன், அவருக்கு வந்து தெரிவிக்காமல் கவர்மெண்ட் வந்து அவருக்கு தெரிவிச்சிருக்கணும் இப்படி நடத்தணுங்கிறது. அவர் தானே கேஸ் போட்டு இது பண்ணியிருக்காரு. அவருக்கு கவர்மெண்ட் தெரிவிக்க கவர்மெண்ட் பதிவாளர் தெரிவிக்காம வரலங்கிற சரி, அது இருந்திருக்கலாம். அது எப்படின்னு தெரியல. அவருக்கு தெரிவிக்கலாங்கிறத விட அவர் மீட்புக்குள்ள இருக்காரு, அவர் நம்ம மூலியமா தெரிஞ்சிருந்திருக்கலாம். நேரடியாக அவங்க அதாவது கவர்மெண்ட் வந்து இப்படி இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் நாங்கள் தேர்தல் நடத்தணுங்கிறத சொல்லாமலேயே டக்கு அது உண்மையிலேயே அதுதான் அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது திடீர்னு ஒரு நாள் காலையில் அறிவிச்சு அன்னையிலிருந்தே உறுப்பினர் சேர்க்கை நடத்தப்பட்டதே வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அது அவங்களுடைய அந்த தனி அலுவலரோட செயல் சொல்லியிருக்கணும். அந்த தனி அலுவலரோட செயல் வந்து அந்த இடத்துல வந்து அது சரி தவறான செயல் தான். ஏன்னா என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சோ அன்னைக்கே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆரம்பித்தாலும் அந்த அன்னைய சூழ்நிலைக்கு அப்படி தகவல் தெரியாதனால குறைந்த எண்ணிக்கையில் தான் அன்றைக்கெலாம் வந்து உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க. ஆமாம், இது வந்து அந்த வழக்கு தொடுக்கப்பட்ட அடிப்படையில் தான் அந்த இது வந்திருக்கு. இப்போ அந்த உறுப்பினர் சேர்க்கை உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். நம்ம முக்குலத்தோர் தமிழ்நாடு மூலம் இருக்கிற முக்குலத்தோர் அனைவரும் வந்து சேரணுங்கிற நோக்கத்துக்காக மீட்புக்குழு இந்த தகவலை வந்து வாட்ஸ்அப் வலைதளங்களில் சமுதாய அமைப்புகள் மூலமாகவும் பெருவாரியாக எல்லா இடத்துக்கும் அதை தெரியப்படுத்தணும். அந்த அடிப்படையில் பெருவாரியாக மக்கள் எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐயாத்துரை பாண்டியன் வந்து ஏற்கனவே நம்மளை விட்டு விலகிட்டாரு. ஆனால் இந்த உறுப்பினர் சேர்க்கையில் அவரும் சேரணும், இதில் பதவி இதாகணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருந்திருக்கலாம். அது என்ன நோக்கமோ. ஆனால் அவர் இதில் சேர்றதுக்கான முயற்சியை செய்யும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, எல்லா கிராமங்கள்லேயும் அவரே அதுக்கான வழிமுறையை ஏற்படுத்தி உறுப்பினர் சேர்க்கிறாரு. அது சேர்க்கறதுனால நான் அதை தப்பு ரைட்டுங்கிற இதுக்குள்ள வரல. அது நம்ம சமுதாயம் சார்ந்த ஆட்களை மட்டும் சேர்த்துருந்தா பிரச்சனை இல்லை. மாற்று சமுதாயத்தை சேர்க்காரு அப்படிங்கிற தகவல் வந்து எனக்கு அங்கே டிடி எடுத்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள் மூலமாகவும், அதே மாதிரி நான் அங்கே உறுப்பினர் சேர்க்கிற இடத்துல நிற்கும் போது வர்ற ஆட்கள், அதாவது உதாரணத்துக்கு அவங்க பள்ளியோட ஆசிரியர்கள்லாம் அங்கே வராங்க. அந்த பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே ஒரு சமூகம் மட்டும் கிடையாது. அப்போ அவங்க அங்கே சேர வரும்போது முதல் நாள், அதாவது திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை யாரும் வரல, திங்கக்கிழமை அவங்கெல்லாம் என்ன அடிப்படையில் வராங்க? இதில் பயிலால வந்து தேவர் சமூகம் மட்டும்தான் சேரக்கூடாதுங்கிறது இருக்கிறதுனால பயலால வந்து யாருனாலும் சேரலாம்னு சொல்லல, இன்னார் மட்டும் தான் சேரணும்னு சொல்லல. அப்படி பொதுவா இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து சேர்றாங்க. இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, கடந்த காலகட்டத்தில் ரமாதேவியே வேற மாற்று சமூகம் தானே. ஆமா, ரமாதேவியோட மகளை கட்ட மருமக்கமாரெல்லாம் வேற சமூகம் தானே. ரமாதேவி கூட பிறந்த சகோதரரே வேற்று சமூகம் தானே. அப்ப அவங்க எல்லாம் இருந்திருக்கும் போது நம்மளும் இருக்கலாம் அப்படிங்கிற இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அது வரும்போது அதே மாதிரி தனியாளரோட நோட்டிஃபிகேஷன், அதாவது பேப்பர் செய்திலையும் சாதி ரீதியாகவும் அதை குறிப்பிடலை. அப்படிங்கும்போது இது எல்லாரும் வருவாங்க எல்லாரும் வருவாங்க மீன்ஸ் இது வந்து தேவர் எஜுகேஷன் சொசைட்டி அவங்களே புரிஞ்சுக்கிட்டு இது தேவர் சமூகம் மட்டும்தான் இது பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க தான் புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணும். இது இங்கே வர்றது அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதுக்கு எதிராக, இந்த கல்லூரிக்கு எதிராக, கல்லூரி நலனுக்கு எதிராக கல்லூரியை அரசு கல்லூரியாக ஆக்கி விடணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் இந்த சமுதாயத்திட்ட இந்த கல்லூரி இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் மாற்று சமூகத்திட்ட சிலர்கிட்ட இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கல்லூரிக்குள்ளே பணி செய்கிற ஒரு 23 பேராசிரியர்கள் நியமனங்கள் முறைகேடு இருக்குது. அந்த முறைகேடு வந்து நீதிமன்றத்தில் வழக்காக இருக்குது. அந்த நபர்களும் வெளியே இருந்த அந்த பணியை அவங்க பாதுகாத்துக்கிறதுக்காக மாற்று சமூகத்தை அவங்களும் உள்ள இணைச்சி விட்டுட்டு இருக்காங்க. இதில் ஐயாத்துரை பாண்டியன் அவரோட நோக்கம் என்னவா இருக்குது, அவர் இப்படி சேர்க்குறாரு அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட நேரடியாகவே நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுருவோம், இது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபோன் பண்ணுறேன். அவர் வந்து அது என்னையா மற்ற சமுதாயம் அவங்க சேர்ந்துட்டா நமக்கு என்னையா எல்லாரையும் சேர்ந்து பண்ணுவோம்யா, அது சேர்ந்தனால என்னையா தப்பு? அவன் நம்ம 100 பேர் இருக்கோம்னா அவன் 30 பேர் இருந்து நம்மளை மீறி என்னையா செஞ்சிட முடியும்? நம்ம ஒற்றுமையாக இருப்போம்யா. நம்ம ஒற்றுமையாக இருந்து செய்யும்போது அவங்க நம்மளை மீறி என்ன பண்ணிட முடியுமையா அப்படிங்கிற கருத்தை என்கிட்ட வைக்காரு. இல்லையா, நம்ம கல்வி கொடுக்குறதும் வேலை வாய்ப்பு கொடுக்குறதும் சட்டப்படி எல்லாருக்கும் கொடுக்கணும், அது நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து உரிமை சார்ந்த ஒரு சமூகம் சார்ந்து இருந்தால் மட்டும்தான் நிர்வாக குழப்பம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் கொடுக்க முடியும். கல்லூரியும் நல்ல கட்டமைப்பை கொண்டு வர முடியும், வளர்ச்சி கொண்டு வர முடியுமையா? இது மாற்று சமூகம் இருந்தால் இன்னைக்கு நீங்கள் கூட்டு வர்ற ஆட்கள் நல்ல ஆட்களாக இருக்கலாம், மற்றவங்க இதை தெரிஞ்சுட்டு தவறான ஆட்கள் இதுக்குள்ள வந்து தவறான நிலைப்பாடு போவோம். அதெல்லாம் நம்மளை மீறி ஒன்றும் போக முடியாது. நம்ம என்ன வந்தாலும் எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாதா, நம்ம என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேண்டாத வாதத்தை அவர் வைக்கும்போது, மேற்கொண்டு நான் எதுவும் தகாத வார்த்தையை நான் பேசிக்கிட கூடாது, அவர் பெரிய ஆளு அப்படிங்கிறனால சரியா பார்த்துக்கலாம் யா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானுடைய தொடர்பை வந்து நான் துண்டிச்சுக்கிட்டேன். அந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு வாகனங்கள், அதாவது வேனில் மொத்தமாக பெண்களை மட்டும் குறிப்பிட்டு கூட்டிகிட்டு வர்றது வந்து ஐயாத்துரை பாண்டியன் தான் கூட்டிகிட்டு வர்றாரு.
அந்த கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு உறுப்பினர் படிவம் டிடி எல்லாம் கொடுத்து உள்ளே சேர்ந்ததுக்கப்புறம் சேர்க்கைக்கு அப்புறம் அவங்க இப்போ அந்த அலுவலர்கள் வந்து ஒப்புகை சீட்டு கொடுக்காங்க. அந்த ஒப்புகை சீட்டுங்கிறது வந்து ஒரு உறுப்பினர் அடையாள அட்டை மாதிரி தான், தற்காலிகமான உறுப்பினர் அடையாள அட்டை தான். அந்த உறுப்பினர் அடையாள அட்டை எத்தனை பேருக்கு இவங்க கொடுத்து அனுப்புனாங்களோ அத்தனை பேரோட அடையாள அட்டையும் அவங்க தரப்பே அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் இப்போ நாளைக்கே ஒரு தேர்தல் வாக்களிக்கணும்னா ஐயாத்துரை பாண்டியன் நினச்சா மட்டும்தான் அவங்கெல்லாம் இங்கே வந்து வாக்களிக்க முடியும். இப்படி ஒரு நிகழ்வை செஞ்சு வச்சுருக்காங்க. இது எந்த நோக்கத்துக்காக செய்கிறாங்கன்னு அது கரெக்ட். இப்போ உங்கள் கேள்வி கரெக்டு. அவரோட நோக்கம் என்னென்னா, நாங்கள் ஏன் அவரை விட்டு அவருக்கு எதிராக இந்த பதிவுகள்லாம் செய்கிறோம் அப்படின்னா, அவரோட நோக்கம் முழுக்க சமுதாய நலன் இல்லை, சமுதாயம் மீது அக்கறை இல்லை. காரணம் என்ன? அவரோட நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த தேர்தல் இந்த உறுப்பினர் சேர்க்கைங்கிற நிகழ்வில் அவர் தான் தன்னை முன்னிலைப்படுத்தணும், அவர் தான் பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ள நபர் அப்படிங்கிற காமிக்குங்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான். அது எதுக்கு அப்படின்னா, பொது அரசியல் களத்துக்கு தான் இந்த பகுதியில் மக்கள் செல்வாக்கு நிறைந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய பணபலத்தை இதில் இறக்கிறாரு. ஆனால் இவரோட நோக்கம் வந்து எனக்கு நல்லா தெரியும், இதில் வந்து இவர் பணம் சம்பாதிக்கணும் நோக்கம் இவருக்கு கிடையாது, அவசியமும் இவருக்கு இல்லை. அதே மாதிரி இந்த சங்கத்தை வந்து தலைவராகி இந்த கல்லூரியை நிர்வாகம் பண்ணக்கூடிய நோக்கமும் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா அதுக்கான நேரம் இதில் அவர் நேரம் செலவழிக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து இந்த கல்லூரியை நிர்வாகம் பண்ணணும், கல்லூரியை மீட்கணும் அப்படிங்கணும்னு எண்ணம் உள்ள நபர் வந்து அவங்க வாழ்க்கை நேரங்களில் 70% இதுக்காக செலவழிச்சே ஆகணும். அது நானாக இருந்தாலும் சரி, ஐயாத்துரை பாண்டியனாக இருந்தாலும் சரி, இல்லை மீட்பு குழுவில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இன்னும் இதை விட்டு தாண்டி யாராக இருந்தாலும் சரி, உண்மையாக நேர்மையாக இந்த சமுதாயத்துக்கு இதை கொண்டு அர்ப்பணிக்க வேண்டும், இதை எதிர்காலத்தில் இது ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும்னா இதை முன்னெடுக்கிற நபர் வந்து இந்த மீட்பு குழுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நேரங்களில் 70% இதுக்காக செலவழித்தால் மட்டும்தான் இது நடக்கும். இன்றைக்கி நடக்கிற உறுப்பினர் சேர்க்கையோட இந்த மீட்பு விஷயம் முடிய போகிறது இல்லை. இன்னும் இந்த மீட்பு களம்ங்கிறது 2 ஆண்டோ 3 ஆண்டோ 4 ஆண்டோ இன்னும் அது இழுபறியாக ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. உடனே முடிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கேட்கலா? அதனால் குறைஞ்சது ஒரு ஆண்டு 2 ஆண்டாவது ஆகும். அதுக்கப்புறமும் அந்த கல்லூரிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளையும் கல்லூரியை வளர்ச்சியும் கொண்டு வரதுக்கு இன்னும் 10-15 ஆண்டு ஆகும். முழுமையாக ஒரு தரமான கல்லூரியாக கொண்டு வரதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டாச்சு ஆகும். இதில் வந்து அவர் துளியும் அவரோட நேரத்தை இதில் அவர் செலவழிக்க முடியாது, செலவழிச்சுக்கிட மாட்டார். ஏன்னா வெளியிலேருந்து ஒரு கருத்து வருது என்னென்னா, நேற்று நான் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது அவர் தலைவரான கல்லூரியை நல்லபடியாக கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நல்லபடியாக கொண்டு வருவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவர் பொருளாதாரம் இருக்குது அப்படிங்கிறனால கொண்டு வந்துடுவார்னு சரி. மற்றவங்க வந்து பொருளாதாரத்தை மட்டும் வந்து பேசுகிறவங்க வந்து அப்படி நினைக்காங்க. அப்படி நினைக்கிற நபர் வந்து அவர் 2020களில் எங்களை விட்டு விலகி போயிட்டார். அப்போ அவர் போயிட்டாரு அப்படின்னு நாங்களும் போயிருந்தா இன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்குமா? அவர் தான் நடத்த முடியும், அவர்கிட்ட இருக்க பொருளாதாரம் தான் நடத்த முடியும்னு நீங்கள் சொல்கிற ஆட்கள் வந்து இந்த கல்லூரி மீட்புங்கிறத எங்களை விட்டு அவர் விலகிட்டார். ஆனால் நாங்கள் அதை மீட்டு காட்டியிருக்கோம், இந்த சமுதாயம் மீட்டு காட்டியிருக்கு. ஐயாத்துரை பாண்டியன் இல்லாட்டும் இந்த கல்லூரி அந்த முக்குளத்துறை சமுதாயம் மீட்குங்கிறத நிரூபிச்சிருக்கு. சரியா? அப்போ இந்த சமுதாயம் அதை நடத்த முடியாதா? அவரை விட அவர்கிட்ட இருக்கிற பணபலத்தை விட ரொம்ப சிறப்பாக நடத்த முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும். அவர் இல்லாட்டாலும் நாங்கள் அதை மீட்டு காமிச்சிருக்கோம்ல. கண்டிப்பாக. இதுதான். அடுத்து மறுநாள் எங்கள் மீட்பு குழுவில் இருக்கிற மேலை நீலிதநல்லூர் கிராமத்தை சேர்ந்த அண்ணன் பொன்ராஜ் வந்து நேரடியாக மக்கள் அதிகமாக கூட்டமாக வரதை பார்த்துட்டு, ஏன்னா இந்த தேர்தல் இந்த மீட்டிங்களுக்கு கட்சி மீட்டிங்களுக்கு வேன் பிடிச்சி பெண்களை மொத்தமாக கூட்டு வருவாங்கள்ல, அதே மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வர்ற பெண்கள்கிட்ட இதை பற்றி கேட்டால் எதுவுமே தெரியல. ஏன் நீங்கள் எதுக்கு வரையா அப்படின்னா, அங்கே மீட்டிங்னு சொன்னாங்க அதனால வந்தோங்க. உறுப்பினர் சேர்க்கைக்கு வந்தோம்னே அந்த பெண்களுக்கு தெரியல. மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்க அதனால வந்தோங்க. அதே மாதிரி அவங்க கையில் கொடுக்கப்பட்ட டிடிலாம் பார்த்தீங்கன்னா, சொரண்டையில் இருக்கிற ஒரு மாற்று சமுதாயத்தினர் பேரில் டிடி இருக்குது, மொத்த டிடியும் ஒருத்தர் பேரில் இருக்குது. அப்படி பல ஒவ்வொரு 100-200 டிடி ஒவ்வொருத்தர் பேர்களில் அந்த டிடியெல்லாம் நாங்கள் வாங்கி பார்க்குறோம். மாற்று சமூகத்தினர் பேர்களில் வெவ்வேறு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பேரில் தான் மொத்தமாக அந்த டிடி. அந்த உறுப்பினர் சேர்க்கை நடக்கையில் நீங்கள் தான் கல்லூரியில் இருக்கீங்க, மீட்பு குழு எல்லாருமே அங்கே இருக்கோம். அதனால முறையாக நடக்குதா நடக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. இந்த மாதிரி கூட்டமாக வரும்போது எங்கள் சந்தேகத்தில் நாங்கள் கேட்குறோம். அவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க, இது யார் செய்கிறாங்கன்னு இன்னாருன்னு கையை காமிக்காங்க. அவங்க ஸ்கூலோட ஸ்டாஃபு அவரோட மேனேஜர் வந்து ஒரு பேக் வச்சுட்டு ஸ்பாட்டில் நின்றுக்கிட்டே வந்து மொத்தமாக வர்றவங்கள இப்போ 30 பேர் வந்தாங்கன்னா 30 பேர்
பேருக்கு ஒரு டிடி. அந்த 30 பேரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அங்கங்கே இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி கூட்டிகிட்டு வரப்படுற நபர்களில் இப்போ ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்தில் எல்லா சமூகமும் இருப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நம்ம சமூகத்தை மட்டும் கூட்டு வந்து சேர்த்தா பிரச்சனை இல்லை, மாட்டு சமூகத்தையும் கூட்டு வராரு. இல்லை அதில் இவர் சொல்கிற மாதிரி இவருக்கு கேட்பாங்க அப்படின்னு இருக்கலாம். இப்போ ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சு ஒரு 100 பேரை வாங்கன்னு ஒரு கிராமத்தில் மாட்டு சமூகத்தை கூடும்போது அதில் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான். அதை இவர் வெரிஃபை பண்ண முடியாது. அதை பண்ண முடியாது. அதோட எதிர்காலத்தோட பாதிப்பை இவரால் உணரவும் முடியல. அதை நம்ம சொன்னால் அவர் ஏற்றுக்கிற பக்கத்தில் இல்லை. இதுதான் இப்போ எங்களுக்கும் அவருக்குள்ள பிரச்சனை. ஓகே, நாங்கள் எதிர்காலத்தில் கல்லூரிக்கான பாதிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கூடக்கூடிய பக்குவம் அவர்கிட்ட இல்லை. பக்குவம் இல்லையா, இல்லை அவரோட நோக்கம் வேறையா அப்படிங்கிறதா இது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இப்போ கல்லூரியை வந்து நாங்கள் அவர் வேணும் அப்படின்னு எங்களை கூப்பிட்டு கேட்டிருந்தாலோ, இல்லை என்னையா பிரச்சனை, என்ன நீங்கள் வாட்டில் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, நாங்கள் போய் அவரோட விருப்பம் என்னவோ அதுக்கு தகுந்தவர் போகிறதா நாங்கள் தயாராக இருந்தோம். இவர் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் இன்னும் யாருமே எந்த சமரசத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டோம். அவருக்கு போகிறதுக்கு எந்த சமரசத்துக்கும் போக மாட்டோம் அவர்கிட்ட. ஓகேண்ணா, கேட்கலா? இது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அவரோட நோக்கம் வந்து இந்த கல்லூரியை தலைமுறையாக பேர் சொல்கிற அளவில் இந்த சமுதாய வளர்ச்சிக்கு பாதுகாப்புக்கும் கல்லூரி இருக்கணும் அப்படின்னு அவர் நோக்கம் துளியும் இல்லை அவர்கிட்ட. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் பணம் பலம் வச்சிருக்காரு, அவர்கிட்ட எல்லா செல்வாக்கும் இருக்குது, அவர் யாரை வேணாலும் எதிர்கொள்வார். இன்னைக்கு இதே ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து சாமானியர்கள் வந்து ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் ஒரு கல்லூரியிலையும் பள்ளிகள்லையும் போய் சாமானிய மாணவர்களும் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் சந்திக்கிற பாதிப்பும் அவமானங்களும் அசிங்கங்களும் வாழ்க்கை இழப்பும் பொருளாதார இழப்பும் வந்து இவருக்கு தெரியாது. இவர் அதை சொன்னாலும் காதில் வாங்க போகிறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சங்கரங்கோயில் அரசு கோமதி அம்மாள் மேல்நிலை பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரியாக தேவேந்திர வேளாளர் சமுதாய மாணவர்கள் தான் அங்கே படிப்பாங்க. ஏன்னா அங்கே டவுனில் அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. மற்ற மாணவர்கள்லாம் வந்து அரசு உதவி பெறும் பள்ளி அது போக சுயநிதி பள்ளிகளில் போய் சேர்ந்துருவாங்க. அந்த சமுதாய மாணவர்கள் தான் பெருவாரியாக அந்த பள்ளியில் படிப்பாங்க. நம்ம சமுதாயத்தை சேர்ந்த சில பொருளாதார பின்தங்கிய மாணவர்கள் வேறு வழி இல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இடம் கிடைக்காம, இப்போ சப்போஸ் சங்கரங்கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா எஸ்என்ஆர் பள்ளி இருக்குது, அங்கெல்லாம் சாமானியமாக நம்ம சமுதாய மாணவர்களுக்கு சேர்க்கை தரமாட்டாங்க. அதே மாதிரி 36 சேனை தலைவர் பள்ளி இருக்குது, அங்கேயும் பெருவாரியாக நம்ம சமுதாய மாணவர்களுக்கு சேர்க்கை கிடைக்காது. அப்போ இவங்க வழி இல்லாமல் அரசு பள்ளியில் தான் போய் சேரணும். அங்கே சேரும்போது அங்கே பெருவாரியாக அந்த சமுதாய மாணவர்கள் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க நம்ம தேவர் சமுதாய பையங்கன்னு தெரிஞ்சுட்டா அவனை பர்பஸாக அவன்கிட்ட வம்புழுத்து அவனை அடிக்கிறது. அவன் ஒருத்தர் 2 பேர், அவன் அடிக்கிறது 30 பேர் 20 பேர் சேர்ந்து அடிப்பான். இவன் ஒருத்தர் 2 பேர் நிற்பான், அடி வாங்கி தான் ஆகணும். அவனை ஏற்று ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அடி வாங்கிட்டு அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட போய் புகார் கொடுக்கும்போது, இங்கே நிலைமை இப்படி தான், நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது, எங்களுக்கு அதை ஏற்று பண்ணுறதுக்கான சக்தி எங்கிட்ட கிடையாது, அதனால் தயவு செய்து நீங்கள் டிசியை வாங்கிட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு தான் அங்கே சொல்லுதாங்க. அப்படி சொல்லப்பட்ட மாணவர்களில் கடந்த வாரம் அதே ஐயாத்துரை பாண்டியன் சொந்த கிராமமான தலாங்கோட்டையிலிருந்து ஒரு மாணவன் சங்கரங்கோயில் அரசு கோமதி அம்மாள் பள்ளியில் இருந்து கடந்த ஒரு 10 நாளோ 15 நாளோ தான் இருக்கும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் முள்ளிக்குளம் அரசு மேல்நிலை பள்ளியில் போய் மாணவர் சேர்ந்துருக்கான். உங்கள் பிஎம்டி மீடியா இதை உறுதிப்படுத்துறதுக்கு நீங்களே அந்த பள்ளிகளில் போய் இந்த தகவலை சேர்த்துக்கலாம். இதே தலாங்கோட்டையை சேர்ந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவர் அங்கே தாழ்த்தப்பட்ட மாணவர்களால் இடையூறு அதாவது வன்முறை செய்யப்பட்டு ஆசிரியர்கள்ட்ட புகார் செஞ்சு அந்த ஆசிரியர்கள் நீ தயவு செய்து உன்னுடைய மாற்றுச் சான்றிதழை வாங்கிட்டு நீ வேற பள்ளிக்கு போயிருப்பா அப்படின்னு சொன்ன அடிப்படையில் அங்கே போயிட்டான். அப்போ இந்த மாணவரோட பாதிப்பை இந்த ஐயாத்துரை பாண்டியன் சரி செய்ய முடியுமா? இவர்கிட்ட இருக்கிற 1000 கோடி இதை சரி செய்ய முடியுமா? முடியாது. அதான் பெரியதோட கேள்வி, மீட்பு குழுவோட கேள்வி. இதை நேரடியாக இந்த விஷயத்தை மட்டும் நீக்கிறாங்க. சரியா? ஐயாத்துரை பாண்டியன் வந்து தலாங்கோட்டையில் ஒரு பையன் சங்கரங்கோயில் அரசு கோமதி அம்மாள் பள்ளியில் இருந்து முள்ளிக்குளம் அரசு கோமதி அம்மாள் பள்ளிக்கு போயிருக்கான். இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்குளத்த மாணவர்கள் அரசு பள்ளியில் பெருவாரியாக படிக்காங்க. ஏன்னா அரசு பள்ளி என்றாலே தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தான் அதிகப்படியாக படிப்பாங்க. நம்ம மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு வகுப்புக்கு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து இது எல்லா இடத்துலையும் நடக்கு. அப்போ இந்த ஒவ்வொரு மாணவர்களுடைய பாதிப்பையும் அவனுடைய வாழ்வாதார இழப்பையும் அவனுடைய உடல் ரீதியான தாக்குதலையும் இதை ஐயாத்துரை பாண்டியன் தனி மனிதர் இதை அவருடைய பொருளாதாரம் இதை பாதுகாக்குமா? கண்டிப்பாக முடியாது. இதெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் இந்த ஒட்டுமொத்த முக்குளத்தோரையும் ஒருங்கிணைச்சிருக்கோம். இந்த மீட்பு குழுங்கிறது கல்லூரி மீட்புக்காக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த முக்குளத்தோர் இங்கே வரணும், இதை வர வைக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்து அதை நாங்கள் செயல்படுத்தியிருக்கோம். சரியா? அதனால் இந்த மீட்பு குழுங்கிறது வந்து
தனி மனிதர்களோ தனி ஒரு 10 பேர் கொண்ட அமைப்போ மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த முக்குளத்தூர் அமைப்பு இதுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க. இதில் வந்து அவரோ இல்லை வேற யாராவது வந்து ஆலோசனைகள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக தான் இருக்கீங்க. ஐயாத்துரை பாண்டியன் தன்னுடைய நிலைப்பாடு, கடந்த கால நிலைப்பாட்டை முற்றிலும் மாற்றி, ஏன்னா இது வந்து பெரியதுரைக்கோ மீட்பு குழுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது. நாங்கள் அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் மூக்கையாத்தவர் மாதிரி சமுதாய நலனுக்காக சமரசம் ஆவோம். அதான் நல்ல ஆலோசனைகள் யார் சொன்னாலும் ஏற்றுக்கிடுவோம். ஐயாத்துரை பாண்டியன் சரியான நபராக தன்னை மாற்றிக்கிட்டா நாங்கள் சமரசம் ஆவோம். அதே மாதிரி அந்த சமுதாயத்துக்கு விரோதமாக ஐயாத்துரை பாண்டியன் இல்லை, அவரை படைத்த ஆண்டவரே வந்தாலும் கடவுளே வந்தாலும் எதிர்த்து நிற்போம், விட மாட்டோம். சரியா? வேற உங்களுக்கு என்ன சந்தேகம்? அதுபோக பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபோனில் நான் பேசியிருக்கேன், அதுபோக அண்ணன் பொன்ராஜ் பேசியிருக்காரு, அவர் ஐயாத்துரை பாண்டியன்ட்டே பேசியிருக்காரு. நீங்கள் அதை ஆதாரமாக எடுத்துக்கலாம். அந்த டிடி ஆதாரங்கள் இப்படி மொத்தமாக எடுத்த ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் தாரம் வாங்கிக்கோங்க. அதுபோக அவர் செய்த தவறுகள், அவரோட நோக்கம் எல்லாமே வேற. இன்னும் அவரை ரொம்ப விமர்சனம் பண்ண வேண்டாங்கிறதுனால முடிச்சுக்கிறேன். வேற உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்கு. அதானே, இப்போ அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து சேர்த்தது தான் பிரச்சனை. இப்போ அவங்களாம் வந்து சேர்ந்துருந்தா பிரச்சனை இல்லை. இவர் வந்து சேர்க்கறது தான் நமக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ இவர் வந்து இப்போ அவங்களா வந்து சேர்றதும் நமக்கு பிரச்சனை தான். இவரும் அதை செய்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஆதங்கம். சரியா? இப்போ அவங்களா வரதை நம்ம தடுக்க முடியாது. அது வந்தால் அதை அவங்க தான் எதிர்கொள்ள போகிறோம். கேட்கலாம், அதை நம்ம எதிர்கொள்ள போகிறோம். அது அவன் பெருசா நம்ம பெருசான்னு பார்க்க போகிறோம், அது வேற விஷயம். கண்டிப்பாக கேட்கலாம். உள்ள இருக்கிற ஆளு நமக்குள்ளே பயணிச்ச ஆளு அதை இதை நம்மளே பண்ணுனா கண்டிப்பாக நம்ம எதிரிட்ட மோத முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா அவன் ஒரு பிரிவாக எதிர்ப்பான், இவர் ஒரு பிரிவாக எதிர்க்க வேண்டியது வரும். அதனால அது வரும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, அப்படிதானே? இவரோட நோக்கம், இவரோட பயணம் சரியாக இருந்தால் இன்னைக்கு வரைக்கும் அவரோட செயல்பாடுகள் அனைத்தும் தவறு. இந்த கல்லூரி விஷயத்தில், இந்த சமுதாயம் சார்ந்த வர்ற விஷயத்தில் அவருடைய நிலைப்பாடு எல்லாமே தவறு. அதை சரி செஞ்சுக்கிட்டு சரியான வழிகாட்டுதலுக்கு அவர் வந்தார்னா நாங்கள் அதுக்கு சமரசம் ஆகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிண்ணா. இப்போ இதுவரைக்கும் நமது சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகமாக சேர்ந்துருக்காங்களா, இல்லை மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க? இல்லை, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அதிகமாக சேர்ந்துருக்காங்க. ஓகேண்ணா. இப்போ திடீர்னு வந்து இந்த இதை நிறுத்தி வச்சுருக்காங்களாண்ணே, இது எதனால் நிறுத்தி வச்சுருக்காங்க? அது அன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத கூட்ட நெரிசலை அவங்களால சமாளிக்க முடியாத காரணத்தினால சில வேண்டத்தகாத நிகழ்வுகள் உள்ள நடந்ததா சொல்றாங்க. அதனால அவங்க தற்காலிகமாக நிறுத்தி வச்சு. திரும்ப எப்போ நடக்கும்னு நினைக்கிறீங்க? அது அவங்க அந்த தனி அலுவலர், நீதிமன்றம் நியமிக்கப்பட்ட அந்த பதிவாளர் அவங்க வந்து அதுக்கான பணியை, அடுத்த கட்ட பணிக்கு அவங்க தயாராகிட்டு அதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சரிண்ணே. இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, அதை நம்ம இவரை விமர்சிக்கிறது ஒரு வகையில் இருந்தாலும் இதை தாண்டி நம்ம வந்து இதை எப்படி எதிர்கொள்ளணும், இந்த சமுதாயம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த சமுதாயம் கண்டிப்பாக வந்து கல்லூரி மீட்பு எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வு, அதாவது ஒவ்வொரு செயல் திட்டத்துக்கும் முழு ஒத்துழைப்பு தரணும். கல்லூரி மீட்புங்கிறது துளியும் சமுதாயத்துக்கு விரோதமாக, நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்கிறதான், இந்த கல்லூரி மீட்பு அப்படிங்கிறது மூக்கையாத்தவர், கல்வி தந்தை மூக்கையாத்தவர் போன்று சமுதாயத்துக்கு நலன் இருந்தால் அந்த இடத்துல சமரசமாகும். சமுதாயத்துக்கு விரோதமாக இருந்தால் முத்துராமலிங்க தேவர், நேதாஜி போது சமரசம் மட்டும் எதிர்த்து நிற்கும். இதுதான் இந்த கல்லூரி மீட்போட கொள்கை. கேட்கலாம். அதனால நாங்கள் வந்து நம்ம மக்கள் அடுத்து என்ன, இதை வந்து மக்களை எதிர்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் இது ஒரு முழுக்க இது தேர்தல் போட்டி இல்லாத சூழ்நிலையை உருவாக்குறது தான் எங்களுடைய நோக்கம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த முக்குளத்தோறும் கல்லூரி மீட்பு எடுக்கும் ஒரு நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறதா நாங்கள் சொல்கிறோம். யார் தலைமை எடுக்கிறாங்களோ கல்லூரி மீட்பு யாரை இதே ஐயாத்துரை பாண்டியனை கல்லூரி மீட்பு கூட்டாலோ இல்லை இன்னும் வேற நம்ம அந்த மீட்பு குழுவில் இருக்கிற பேராசிரியர்களை தேர்ந்தெடுத்தாலோ அது யாருங்கிறது இல்லை, அது சரியான நபர் யாரோ, அது யாரை முன்னெடுத்தாலும் அதுக்கு ஒட்டுமொத்த முக்குளத்தரும் அதுக்கு ஆதரவாக இருக்கும். இது பண்ணணும். இன்னும் ஒரு நாள் வந்து உறுப்பினர் சேர்க்கை இருக்குது, அதில் வந்து நம்ம சமுதாயத்து ஆட்கள் பெருவாரியாக சேரணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கோரிக்கைகள் இருக்குதா, இல்லை ஏற்கனவே சேர்ந்ததே போதும்னு நினைக்கிறேன்? இல்லை, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பெருவாரியாக கண்டிப்பாக வந்து சேரணும். எவ்வளோ நாளும் ஒரு நிமிஷம் டைம் இருந்தாலும் அதுலேயும் வந்து சேரணும், கண்டிப்பாக சேரணும். கண்டிப்பாக. ஆமாம், எவ்வளோ பேர்னாலும் வந்து சேரணும். எல்லாரையும் வர வைக்கிறது தான். எத்தனை ஆயிரம் பேர்னாலும் இதில் பங்கெடுக்கணும். இங்கே வந்தால் மட்டும்தான் எங்களுடைய நிலை என்னன்னு தெரியும், உண்மை தெரியும். எல்லாருக்குமே கடமை இருக்குது. இது எங்களுக்காக இல்லை, மீட்பு குழுக்காக இல்லை, எல்லாருக்கும் இதில் கண்டிப்பாக முக்குளத்தூர் அனைவருக்கும் அவங்க இந்த இனத்தில் பிறந்தனால அவங்கள ஒவ்வொருடைய கடமை அது. அவங்க கடமையை அவங்க வந்து நிறைவேற்றணும். சரி. ஏன்னா இது செதறி கிடக்கிற முக்குளத்தூர், ஏன்னா செதறி கிடக்குன்னு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சமுதாயமும் 100% தெரிஞ்சுக்கிட்டான். முக்குளத்தூர் சமுதாயம் வந்து செதறி கிடக்கு, இனி இந்த சமுதாயத்தை யாரும் கட்டமைக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த அரசு அலுவலகமோ
அரசியல் ரீதியாவோ கல்வி நிலையங்கள்லையோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த பாதிப்பை உணர்வீங்க. அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அனைத்து சமுதாயம் நமக்கு விரோதமாக எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்க போய் தானே இப்போ நம்ம மற்ற சமூகங்கள் இருக்கிற இதில் போய் நம்ம சேர முடியாது. ஆனால் தேவர் இதில் இதே இது பார்த்தீங்கன்னா நாடார் கல்வி நிறுவனங்கள் இருக்குது, யாதவ் கல்வி நிறுவனங்கள் இருக்குது, அதுபோக நாயக்கர் கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குது, இஸ்லாமியர் கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் அவங்களுடைய குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் அதில் உறுப்பினராகவும் நிர்வாகிகளும் இருந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்படி 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 இந்த மாதிரி இழந்து நிற்கிற சமூகம் வந்து நம்ம சமூகமாக மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த சமூகமும் இப்படி ஒரு கல்வி நிறுவனங்களை உருவாக்கி தந்த முன்னோர்கள் உருவாக்கி தந்ததை காக்காமல் அதை பற்றி சிந்திக்காமல் இருந்துருச்சு. ஆனால் இன்னி இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு வர்றதை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அவ்வளோ உணர்வுபூர்வமாக மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்போடு தான் இங்கே எல்லாருமே வந்திருக்காங்க. மக்கள் எல்லாமே திருச்சி, சென்னை, திண்டுக்கல், போடி, தேனி, ராமநாதபுரம், அப்படி கோயில்பட்டி, சாத்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இப்படி அனைத்து எல்லா பகுதியிலிருந்து வந்திருக்காங்க. முக்குளத்தூர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கேருந்து அவ்வளோ பேரும் வந்திருக்காங்க. அது எல்லா பகுதியிலும் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டில் இருந்துலாம் இதுக்காக மட்டுமே வெளிநாட்டில் இருந்து வராங்க. கத்தாரில் இருந்துலாம் வராங்க, சிங்கப்பூரில் இருந்து வராங்க. ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறதே பெரிய அரிய விஷயமா இந்த காலகட்டத்துக்கு ஆயிடுச்சு. ஓகேண்ணா, சரி. நான் இந்த தகவலை நாங்கள் கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். வேறு எந்த விஷயமா இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது எங்களோட பொறுப்பாக இருக்கும். நீங்களும் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பான முறை. நன்றி.